வணக்கம் பவித்ரா. திருப்பூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி 5 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நடந்த நிலையில் இதில் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் சம்பத்குமார் தேர்வு அறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது தேர்வு அறையில் இருந்த 5 மாணவிகளிடம் தேர்வு அறை கண்காணிப்பாளரான ஆசிரியர் சம்பத்குமார் விட்டுள்ளதா என்ற சோதனை என்ற பெயரில் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் அதிர்ச்சியடைந்த 5 மாணவிகளும் தேர்வு முடிந்தவுடன் பள்ளியின் தலைமை ஆசிரியரை சந்தித்து தேர்வு அறையில் தாங்கள் பிட்டு வைத்துள்ளனரா என்று தேர்வு அறை கண்காணிப்பாளர் சம்பத்குமார் சோதனை என்ற பெயரில் 5 பேரிடமும் அத்துமீறலில் மற்றும் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் சம்பத்குமாரை திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் மாணவிகள் 5 பேரிடமும் ஆசிரியர் சம்பத்குமார் சில்மிஷத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சம்பத்குமாரை தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருந்த 5 மாணவிகளிடம் விட்டு உள்ளதா என்று சோதனை என்ற பெயரில் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாய்க்கிறா. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.